உங்களிடம் நேரம் இருந்தால் இதை கேளுங்கள். நான் உங்கள் பணித்துறை சங்கர். ஒரு முறை தவறே செய்யாத ஒருத்தனை காவலர்கள் நகைகளை திருடி விட்டதா அழைச்சி போயிட்டு சிறையில் அடைச்சிட்டாங்க. சிறையில் அடைச்சு ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவனுடைய மனைவியிடம் இருந்து அவனுக்கு ஒரு கடிதம் வருகிறது. அவங்க மனைவி அவனுக்கு கடிதம் எழுதுறாங்க. என்னன்னா, நீங்க என்னையவும் என்ன 2 குழந்தைகளையும் விட்டுட்டு நீங்க ஜெயிலுக்கு போயிட்டீங்க. நீங்க போனதுக்கு அப்புறம் சாப்பாட்டுக்கும் செலவுக்கும் ரொம்ப குழந்தைங்களை வச்சுட்டு கஷ்டப்படுறேன். என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால வீட்டுக்கு பின்னாடி இருக்க இடத்த சுத்தம் பண்ணி தோட்டம் ஏதாச்சும் அமைச்சு பயிரிட்டு காய்கறிகளை விளைய வச்சு அதை வித்து ஏதாச்சும் வருமானம் ஈட்டலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஆனா அங்க ஃபுல்லா வெறும் பாறைகளும் இதுவுமா குவிந்து கிடக்கு. அதை எப்படி அந்த இடத்த சுத்தம் பண்றதுன்னு எனக்கு எதுவுமே தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதியிருந்தாங்க. அந்த கடிதம் ஜெயிலில் இருக்கக்கூடிய தன்னுடைய கணவனுக்கு போச்சு. அந்த கணவன் என்ன பண்ணான்னா, அங்க திருப்பி தன்னுடைய மனைவிக்கு பதில் கடிதம் போட்டிருந்தான். என்ன போட்டிருந்தான்னா, அதாவது உன்னுடைய தேவைக்கு ஏதாச்சும் வேணும், பணம் தேவை அப்படின்னா வேற ஏதாச்சும் முயற்சி பண்ணி வேற ஏதாச்சும் வேலை பார்த்து குழந்தைகளை பார்த்துக்க. ஆனா எக்காரணத்தை கொண்டோ வீட்டுக்கு பின்னாடி இருக்க பகுதியில் இருக்க கல் குவிந்து இருக்க பகுதிகளை மட்டும் எதுவும் பண்ணிடாத. ஏன்னா நான் திருடின எல்லா நகைகளையும் அங்கேதான் பதுக்கி வச்சிருக்கேன். அதுல ஒரு அடையாளமும் வச்சிருக்கேன். நீ ஒருவேளை அதை சுத்தப்படுத்திட்டா அந்த அடையாளமும் எனக்கு மறைஞ்சு போயிடும், அந்த நகைகளை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாம போயிடும். அதனால எக்காரணத்தை கொண்டு அந்த தப்பு மட்டும் பண்ணாத அப்படின்னு கடிதம் போட்டிருந்தான். அதே மாதிரி அந்த கடிதம் மனைவிக்கு போகுது. இதுக்கு இடைப்பட்ட நேரத்துல திடீர்னு பார்த்தா சில பேர் ஜேசிபி இயந்திரம் இந்த மாதிரி பெரிய பெரிய கடப்பாறைகள் அதுகளோட ஆள்களோட சில போலீஸ் அதிகாரிகளோட வீட்டுக்கு பின்னாடி இருக்க அந்த சொன்ன இடம் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லா பாறை கீரை எல்லாத்தையும் நோண்டிக்கிட்டே இருந்தாங்க. நோண்டிக்கிட்டு கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் குடஞ்சு எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டாங்கன்னு வைங்களே ஒரு வழியா. அதுக்கப்புறம் திருப்பி அவங்களுடைய மனைவி ஒரு கடிதம் திருப்பி தன்னுடைய ஜெயிலில் இருக்க கணவனுக்கு போட்டாங்க. என்ன போட்டாங்கன்னா, என்னன்னே தெரியல, திடீர்னு யாரோ சில பேர் காவலர்களோட வந்தாங்க. பொக்களின் இயந்திரம் இது மாதிரி ஆயுதங்களோட வீட்டுக்கு பின்னாடி இருந்த கற்கள் மலைகள்லாம் நிறைஞ்ச இந்த பகுதி எல்லாத்தையும் நோண்டி என்னென்னமோ தேடினாங்க. எதுவுமே கிடைக்கல. ஆனா இடம் சுத்தமாயிருச்சு. ஆனா எதுவுமே கிடைக்கல, பேசாம போயிட்டாங்க. யாரு என்னன்னு தெரியல அப்படின்னு கடிதம் போட்டிருந்தாங்க. உடனே திருப்பி அங்க இருந்த கணவன், ஜெயில இருந்த கணவன் தன்னுடைய மனைவிக்கு கடிதம் போட்டான். என்ன போட்டான் அப்படின்னா, இப்ப அந்த இடத்துல நீ விவசாயம் செஞ்சு தோட்டம் செஞ்சு பயிரிட்டு தன்னுடைய குழந்தைகளை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுல என்ன தெரியுது தெரியுமா? அது திருடனே இல்லை, அது ஒரு பக்கம். அந்த நகை எங்க இருக்குங்கிறத அடுத்த பதிவுல சொல்றேன். அது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு திறமை உள்ள மனிதன் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அமைதியான திங்க் பண்ணா, அதாவது நல்லா யோசிச்சு நம்ம முடிவெடுத்தோம்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம எளிதா சக்சஸ் பண்ணலாம்ங்கிறது அர்த்தம். ஏன்னா இவன் போட்ட கடிதத்தை எல்லாம் பிரிச்சு படிச்சு பார்த்துட்டு நகை ஒரு வேளை அங்கேதான் மறைச்சு வச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்ட போலீசார்கள் அதெல்லாம் நோண்டி ஒரு வழி அவங்களுக்கு வழி எடுத்து ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இது ஒரு கதையாவே இருந்தாலும் நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் இது மாதிரி சில சம்பவங்கள் நடந்திருக்கும். இது நமக்கு ஒரு மிகப்பெரிய தூண்டுதலா இருக்கும்.